நம்ம இன்றைக்கி கறி சுக்கா ஸ்டைலில் எறா சுக்கா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தக்காளி தேவையில்லை. ஒரு பேனில் காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுந்துருச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த காஞ்ச மிளகாவோட பூண்டு, மிளகுத்தூள், இது மூணுத்தையும் சேர்ந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா வந்து சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எறா சுக்கா. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சிம்பிளான டிஷ். குயிக்காக செஞ்சு ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா